நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை. இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் நாம் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோமா? சொல்லுங்க பக்கத்தில். நீங்க அடையாளமும் அற்புதமாகவும் கர்த்தரை வச்சுக்கிறாங்க. நீங்க இது மாதிரி பிரச்சனை வரும்போது வேற எதையும் நோக்கி போயிடாதீங்க. கர்த்தரை வார்த்தையை நோக்கி என்ன பண்ணுங்க? வாங்க. கர்த்தரை வார்த்தைக்கு நேரம் வாங்க. அப்பதான் கர்த்தரை வார்த்தை கொடுக்கும் போது அந்த வார்த்தை தான் எனக்கு நம்பிக்கை, அதுதான் விசுவாசிக்கிறேன் வரும்போது தான் அந்த வார்த்தைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். இப்ப என்ன நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, இயேசு நாமத்துல அடையாளங்களா கர்த்தர் உங்களை வச்சுக்கிறாரு. இல்ல நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளம். நீங்களும் நானும் அடையாளமா இருக்கும்போது, நம்முடைய உறவுகள் மத்தியில அடையாளமா இருக்கும்போது எல்லாரையும் அங்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவங்களை விடுவிச்சு நம்ப முடியும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பவும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17-18 நான் வாசிக்கிறேன். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்க தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாம். மாலை வேளையில் இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் நாம் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோமா? சொல்லுங்க பக்கத்தில். நீங்கள் அடையாளமும் அற்புதமாகவும் கர்த்தரை வச்சுக்கிறாங்க. சொல்லுங்க, அடையாளமாகவும் அற்புதமாகவும் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வேத பகுதி எந்த பின்னணியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த 7ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா அதில் யூதாவின் ராஜாவாகிய அந்த ஆகாஸ் அப்படிங்கிற யூத தேசத்து ராஜா, சரிங்களா? யூத தேசத்து ராஜா வந்த பிறகு அந்த ராஜாவுக்கு எதிர்த்து இஸ்ரவேல் தேசத்து ராஜாவும் இன்னும் மற்ற ராஜாவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? அவங்கள தாக்குவதற்கு முற்பட்டு வருவாங்க. முற்பட்டு வரும்போது அவனுக்குள்ளார தாக்க வரும்போது தாக்குதலை குறித்து யோசிப்பானே தவிர ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு என்ன பண்ண மாட்டான், யோசிக்க தவறிடுவான். அப்படி யோசிக்க தவறும்போது தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் வாக்கு தத்தத்தை என்ன பண்றாங்க? கொடுக்கிறார். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார் தெரியுங்களா? கொடுக்கும்போது இங்க சொல்லும்போது அந்த யாக்கோபோடு இருக்கிற குடும்பத்தினுடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ளாம இந்த தீர்க்கதரிசி, அந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டு இந்த குடும்பத்தை தான் நான் அந்த யூதா தேசத்துக்கு அடையாளம் என்ன பண்றேன், வைக்கிறேன் அப்படின்னு அந்த காரியத்தை சொல்றார். அப்ப இங்க இந்த 8ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசியுடைய குடும்பத்தை குறித்து என்ன பண்ணுதாங்க சொல்லப்படுகிறது. அப்ப இந்த குடும்பத்தை குறித்து என்ன சொல்லப்படுகிறது சொல்லும்போது, இந்த குடும்பம் தான் அந்த யூதேய தேசத்துக்கு அடையாளமும் அற்புதமா என்ன பண்றாராம், வைத்திருக்கிறாராமே. இன்னைக்கு அப்படித்தான் நம்ம இந்திய தேசத்துல வாழுகிறோம், நம்முடைய பட்டணத்துல வாழுகிறோம். மற்ற எல்லாரை காட்டிலும் நம்மளை தான் கர்த்தர் இந்த தேசத்துல அடையாளமும் அற்புதமா வச்சுக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு அந்த நாட்கள்ல அந்த ஏசாயா தீர்க்கதரிசியவும் அவங்க மனைவியும் அவங்க பிள்ளைகளையும் அந்த தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தும்படியாய், ஒரு வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கும்படியாய், கர்த்தர் அவங்களோடு இருந்து காரியத்தை செய்யும்படியா ஒரு முன் அறிவிப்பு என்ன பண்றாங்க, கொடுக்கிறார். இன்னைக்கும் இந்த தேசத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நாம் வசிக்கிற பகுதியில் மாற்றங்களை உண்டு பண்ண விரும்புகிறார். அதற்கேற்ற வார்த்தைகளை கொடுக்கிறார். என்ன வார்த்தைகளை கொடுக்கிறார்னா, இந்த புதிய ஏற்பாட்டு சபை பிள்ளைகளை, இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அடையாளமாகவும் அற்புதமாக கர்த்தர் வச்சுக்கிறார். சொல்லுங்க, நான் அடையாளமாகவும் அற்புதமாகவும் நான் வசிக்கிற பகுதியில் இருக்கிறேன். ஆமென். அப்ப இந்த உலகத்துல எல்லாரும் பயப்படலாம், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எல்லா அச்சுறுத்தல் படலாம், நான் அச்சுறுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எல்லாரும் வேதனைப்படலாம், நான் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் யாரா இருக்கிறேன், எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்னு பைபிள் சொல்லுது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீனும் உன் பிள்ளைகளை என்னவா இருக்கிறீங்க, அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும். அப்ப இந்த மாலை வேலை நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ மற்றவங்கள மாதிரி பயப்படாத, தேசத்தில் என்னென்ன நடக்கலாம், ஆனா நீ பயப்படாத, நான் உன்னோட கூட என்ன பண்றேன் இருக்கிறேன். நான் ஒரு வார்த்தையை கொடுக்குறேன்ப்பா, அந்த வார்த்தையை நீ பிடிச்சுக்கிட்டு நீ வா, உன்னை வச்சுதான் அந்த ராஜாவே பயப்படாத காரியத்தை என்ன பண்ண போறேன்னா
செய்ய போறான். அப்ப மற்ற தேசங்கள் சேர்ந்து வரும்போது அவங்க ஆண்டவர் வார்த்தையை கேட்க தவறுறாங்க. ஒருவேளை நீங்க இது மாதிரி பிரச்சனை வரும்போது வேற எதையும் நோக்கி போயிடாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி என்ன பண்ணுங்க, வாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் வாங்க. அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்போது அந்த வார்த்தை தான் எனக்கு நம்பிக்கை, அதுதான் விசுவாசிக்கிறேன் வரும்போது தான் அந்த வார்த்தைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். இப்போ என்ன நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, இயேசு நாமத்தில் அடையாளங்களா கர்த்தர் உங்களை வச்சுக்கிறாரு. இந்த புதிய ஏற்பாடு சபையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறோம். அப்போ விசுவாசத்தில் போதிக்கும் போது அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் பேசக்கூடியவர்களா நம்ம கர்த்தர் நடத்தணும்னு விரும்புகிறார். அப்போ நான் விசுவாசத்தில் இருக்கிறேன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு என்னதான் அடையாளமாக கர்த்தர் வச்சுக்கிறேன்னு சொல்லி. அப்போ நான் என்ன பண்ண, அதை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் என்ன சொல்றாங்க, உலகம் எப்படி இருக்குது, உலகம் என்ன மாதிரி பிரச்சனையை சந்திக்குது இல்லைங்களா? நம்ம சொல்றாங்க இல்லையா, ஜிடிபி உயருங்க தான், ஜிடிபி கீழே போகுதுங்கிறான். ஆனால் ஒரு பயம் நமக்குள்ளார என்ன பண்ணும். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அடையாளமாகவும் அற்புதமாக உன்னை வச்சுக்கிறேன், உன்னை கொண்டு தான் இந்த தேசத்தை நான் மாற்ற மறுரூபம் பண்ணிட்டு போறாரு. தேசத்தை யாரை கொண்டு பண்ண போறாரு சொல்லுங்க? என்னை கொண்டு. என்னதான் கர்த்தர் அடையாளமும் வைத்திருக்கிறார், என்னதான் அற்புதமா வைத்திருக்கிறார். அப்ப தீர்க்கதரிசியை பார்க்கும்போது தீர்க்கதரிசிக்கு 2 பிள்ளைகளை பத்தி சொல்றார். 2 பிள்ளைகளையும் அப்படிதான் வச்சுக்கிறான். தீர்க்கதரிசிக்கு ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறார் பாருங்க. 7ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது வருது, 3ஆம் வசனம் 7:3. அப்போது கர்த்தர் ஏசாயை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூபுமாக வண்ணார் துறவழியில் உள்ள மேற்குலத்து மதையின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய். அப்ப ஆகாஷ்ட போய் சில காரியத்தை சொல்லும்படியா அவங்க மகன் பேரை சொல்றாரு. அப்படியே நீ போய் சொல்லுன்னு சொல்லிருக்கலாம். ஆனால் ஏன் சொல்றாரு சொல்லும்போது, அந்த சேயார் யாசூபு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லும்போது, மீந்திருப்பவர்கள் திரும்புவார்கள்னு அர்த்தமா. மீந்திருப்பவர்கள் அப்ப என்னன்னா, எல்லாருமே உனக்கு எதிரா இருக்கிறாங்கப்பா, ஆனா நான் மீந்து இருக்கிறேன், என் கூட கடவுள் இருக்கிறாரு, என் மூலமாக உனக்கு ஒரு திருப்புதல் என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாருங்கிறது ஆகாசுக்கு தெரிவிக்கும்படியா. சரிங்களா? இன்னொரு பையன் பேரை வருது 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி மகேர் சாலால் அஸ்பாஸ் என்னும் பேர் என்ன பண்ண அவங்களுக்கு இட சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லும்போது, துரிதமான கொள்ளை, சீக்கிரமான இறை. அதாவது யாராவது உன்னை எதிர்கொண்டு வரும்போது நீனும் உன் பிள்ளைகளும் தான் அதை எதிர்கொண்டு போக முடிய அளவுக்கு சீக்கிரத்தில் அவங்களை இரையாக்கக்கூடிய அளவுக்கு உன்னை நடத்தக்கூடிய கடவுளா நான் என்ன பண்றேன். அப்ப இங்க 2 பேரை கொடுக்குறாரு. 2 பேரை குறித்து சொல்லும்போது 2 பிள்ளைகளை கொடுக்குறாரு. இன்னொன்னு சொல்றாங்க மனைவி பத்தி இங்க என்ன பண்றாரு சொல்றாரு. மனைவி பத்தி சொல்லும்போது தான் இந்த 3ஆம் வசனம், நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி. தீர்க்கதரிசியுடைய மனைவி யாராமா? உங்களுக்கு நல்லா சொன்ன பாஸ்ட் மனைவி யார் தான் அது தெரிஞ்சிடும். ஆனால் தீர்க்கதரிசி மனைவி யார் தெரிஞ்சுன்னு கூடவே மாட்டாங்க. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது, ஏசாயாவோட 2 பிள்ளைகள் மனைவி, இந்த 3-4 பேர் சேர்ந்து எதிர்கொண்டு வரக்கூடிய ராஜாக்களை சந்திக்கும்படியாய் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கும்படி ஆகாஸ் ராஜா பயந்து கொண்டு இருக்கும்போது, நடுங்கி கொண்டு இருக்கும்போது, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அவனை திடப்படுத்த பார்க்க. ஏன்னா அவன் என்ன பண்றான்னா, எதிர்கொண்டு வருவது யாரா இருக்குது பார்த்தோன்னா, யூதேயா தேசம், இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசம் இவனோட சேர்ந்து வந்துச்சுன்னா இவன் எதிர்கொண்டு போயிடுவான். ஆனா இஸ்ரவேல் தேசம் இவனுக்கு சாதகமா வரல, மற்றவனுக்கு சாதகமா மாறி இவங்க இஸ்ரவேல் தேசமும் மற்ற தேசமும் சேர்ந்து என்ன பண்ணுது, இவனுக்கிட்ட சண்டைக்கு முற்படுக்குது. அப்ப முற்படும் போது இவனுக்குள்ளார பயம் என்ன பண்ணுது இல்லைங்களா? நம்ம உதாரணம் சொன்னா நல்லா புரியும். இப்படி சொன்னா, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அண்ணனுக்கு சேர்ந்து தம்பி வந்துட்டான்னா பிரச்சனை கிடையாது, தம்பி எதிராளி கூட சேர்ந்துட்டான்னா அண்ணனுக்கு பிரச்சனை இல்லையா? அப்படி இஸ்ரவேலும் இவனும் சேர்ந்து இருக்கிற ஆட்கள். ஆனா சேராம இவன் அவனை கூட சேர்றான். அவனை கூட சேரும்போது ஆகாசுக்கு பயமா என்ன பண்ணுது இருக்குது. அந்த பயத்தின் மத்தியில தான் சொல்றாரு, எப்பா அவனை பார்த்து நீ யோசிக்காத, நானும் என் குடும்பமும் இருக்கிறோம், சத்தத்தை காணுமே. அப்ப இந்த தேசத்துல நீங்களும் நானும் அடையாளமும் அற்புதம் என்ன பண்றாரு. இந்த தேசத்தில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க, அஞ்சுவாங்க, எல்லா காரியமும் இருக்கும். ஆனா நாம் மாத்திரம் அஞ்சாதபடி ஒவ்வொரு முறையும் இந்த தேவன் எனக்கு என்ன பண்றாரு இருக்கிறார், என்னதான் அடையாளம் என்ன பண்றாரு, சத்தத்தை காணுமே சொல்லுங்க. என்னதான் அடையாளமா அற்புதமா வைச்சிருக்கிறார், என் குடும்பத்தை வைத்திருக்கிறார். அதுதான் குடும்பத்தில் இருக்கிறவங்க, இப்போ கணவன் இருக்கிறாங்கன்னா, கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டுலாம் வச்சிங்களேன், கணவன் ரொம்ப விசுவாசிக்க வேண்டியது அவசியமாய் இருக்குது. ஏன் விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்குது?
ரட்சிக்கப்படாத கணவன்ட்ட இப்போ ஜனங்களை பார்த்தோன்னா அது அவ்வளோதாங்க, அதெல்லாம் விட்டுட்டாங்கிறாங்க. அப்படி இல்லை. ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படாத கணவனை ஆதாயப்படுத்தக்கூடிய விசுவாசத்தில், அந்த விசுவாசத்தில் விசுவாசிக்கிற விசுவாசி என்ன பண்ணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்படாதவங்களை முதல்ல சொல்கிறேன். இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களே அதை விசுவாசிக்காமல் இருக்கும்போது நீங்கள் அவங்களை காட்டிலும் 100 மடங்கு விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? வளரணும். ஏன்? எப்படி இந்த குடும்பமும் மொத்த குடும்பத்தையும் அடையாளமா சொல்றாரு. தீர்க்கதரிசியை பத்தி சொல்றாரு, தீர்க்கதரிசியை சொல்றாரு, தீர்க்கதரிசி பிள்ளை எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஒருவர் தான் விசுவாசத்தில் இருக்கிறோம் சொல்லும்போது நீங்க முடிவு பண்ணும், என் கணவனையும் விசுவாசத்தில் என்ன நடத்த முடியும். ஏன்னா முழு குடும்பத்தையும் அடையாளம் என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அடையாளமா வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபையில புதிய ஏற்பாட்டு சபையின் குடும்பத்துல என் குடும்பம் ஒரு அங்கமா இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இந்த சிதம்பரம் பட்டணத்துக்கு அடையாளம் என்ன பண்ணுது? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? சொல்லுங்க. நான் சிதம்பரம் பட்டணத்துக்கு அடையாளமா இருக்கிறேன், கடலூர் பட்டணத்துக்கு அடையாளமா இருக்கிறேன், இந்த தமிழ்நாட்டுக்கு அடையாளமா இருக்கிறேன், இந்தியாவுக்கு அடையாளமா இருக்கிறேன். என்னை கொண்டுதான் கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்ய போறார். நான் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். ஆமென். அப்ப தீர்க்கதரிசி பயப்படவே இல்லை, ஆகாஷ் ராஜா பயப்படுறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம பயப்பட வேண்டாம். சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டோம்? நான் தான் அடையாளம். நான் தான் அடையாளம். ஹல்லேலூயா. நம்ம அடையாளம் இன்னுக்கு சரியா புரியல. இன்னொன்று சொன்னால் நமக்கு நல்லா புரியும். கப்பல் பயணத்தில் வருவாங்க இல்லையா? கப்பல் பயணத்தில் வரும்போது அந்த ஆர்பர் இருக்கும் இல்லையா? ஆர்பர் வரும்போது அவங்க ஒரு கலங்கரை விளக்கம் என்ன பண்ணும்? இருக்கும் இல்லையா? ஆமாம் தானே? அப்போ அங்கே வரக்கூடிய அந்த கப்பல் கரை சேரணும்னா இந்த கலங்கரை விளக்கம் ரொம்ப முக்கியமானதாக என்ன பண்ணுது இருக்குது இல்லையா? அது கலங்கரை விளக்கத்துடைய வேலை என்னன்னா, அந்த கப்பல் வருவதோடு சரிதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் நாம் அடையாளம் இருக்குது எப்படின்னா, ஒருவரை பாவத்திலையும் சாபத்தில் இருக்கிறவங்களை, அதாவது பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களை விடுதலை கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள்ளார நடத்தி அவர்களை மீண்டும் சரியான பாதையில் கொண்டு போய் சேர்க்கிறோம். என்ன பண்ணுறோம்? இது பேருக்கு புரியுது? அந்த அடையாளம், அந்த கலங்கரை விளக்குடைய அடையாளம் என்னன்னா, வந்து சேர்ந்துடும், அவ்வளோதான். அதன் பிறகு அது என்னாச்சுன்னு தெரியாது. அது திரும்ப அது பயணம் அது மாட்டி போயிட்டு இருக்கும். ஆனால் நம்மளது அப்படி கிடையாது. நான் அடையாளமா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. இப்படி சொல்லுது பாருங்க பைபிள். கிறிஸ்துவுக்கு நான் ஸ்தானாதிபதியாய் இருக்கிறேன். அப்ப எல்லாரையும் கிறிஸ்துவண்டையில நான் நடத்தி அவர்கள் சரியான பாதையில் என்ன பண்ணும். ஆனா அது ரொம்ப சிக்கலான விஷயம் என்ன பண்ணுது இருக்குது. ஏன்னா நமக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் தான் சொல்றோம். ஆனா அப்படி இல்லை. நான் அடையாளமா இருக்கிறேன்னா நான் எப்பயுமே அடையாளமா இருக்கணும். நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா எப்போதும் நான் சாட்சியா இருக்கணும். அது நான் பட்டுன்னு புரியும். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற சாட்சி எப்போ இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப இங்க தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது இல்லையா? அப்ப அந்த முக்கிய பொறுப்பு இருக்கிறதால அந்த முக்கிய பொறுப்பை சரியாய் பயன்படுத்தும்படி ஆண்டவர் அங்க பேசுகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் இன்னைக்கு நீ வர நாட்கள்லாம் யோசிச்சேன். கடந்த நாட்கள் ஒரு பெரிய சபையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் பாருங்க. அவரை அந்த பாஸ்டரை பற்றி பயங்கரமாக பேசிட்டு இருந்தார் ஒருத்தர். இப்படி இங்கே பண்ணுவாருங்க, அப்படி பண்ணுவாருங்க, சாதாரணமாக தான் இருப்பார் அப்படின்னு சொன்னார் பாருங்க. சரி, ஒரு நாள் இப்படி பார்க்கலான்னு பார்க்க பாருங்க. அங்கே வித்தியாசமாக அவருடைய எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதில் ஒன்றே ஒன்று எனக்கு மட்டும் பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்தோம் சொல்லிடுறேன். பிள்ளைகளை டெடிகேஷன் பண்ணுறாங்க இல்லையா? பிள்ளைகள் நம்மலாம் பிறந்த பிறந்தோன்னே இப்போ டெடிகேஷன் பண்ணுறோம் இல்லையா? அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம டெடிகேஷன் பண்ணி நாமெல்லாம் வாங்கணும், ஜெபம் பண்ணி அப்படி அனுப்புகிறோம். அவர் அப்படி அனுப்பலை, நிற்க வைக்கிறாரு. அவங்க கணவன் மனைவி நிற்க வச்சுட்டு குழந்தைய வாங்கிக்கிட்டார். குழந்தைய வாங்கிட்டு கேட்குறாரு, இந்த பிள்ளைய சரியான விதத்தை 2 பேரும் வளர்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டாவது ஒன்று கேட்குறாரு பாருங்க, இந்த பிள்ளைக்கு சாட்சியாக நீங்கள் 2 பேர் இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணுறேன் நான்ங்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படி சொல்கிறாரு? சாட்சியாக இருப்பீங்கன்னா அவங்க நான் சாட்சியாக இருக்கிறேன். நம்ம கல்யாணத்தில் கேட்பாங்களே, திருமணத்தில் கேட்கும்போது இன்பத்திலையும் துன்பத்திலையும் அப்படின்னு நான் ஆமான்னு சொல்லுவேன் எல்லாத்துக்கும். அந்த மாதிரி இல்லை. அவர் சொல்கிறாரு, கணவன் மனைவியா நீங்கள் 2 பேரும் பிள்ளைக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காம இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்னடா அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது நல்லாவும் நல்லது தான். ஏன்னா ஏதோ திருமணம் பண்ணிட்டோம், ஏதோ புள்ள பிறந்துச்சு, ஏதோ படிக்க வைக்கிறோம், ஏதோ வேலைக்கு அனுப்புகிறோம், அப்படியே ஏதோ போய்கிட்டு இருக்குது.
ஆனால் நான் தான் என் பிள்ளைக்கு அடையாளமா இருக்கிறேனா? நான் தான் என் மனைவிக்கு அடையாளமா இருக்கிறேனா? நான் தான் என் குடும்பத்துக்கு அடையாளமா இருக்கிறேனா? நான் தான் என் சபைக்கு அடையாளமா இருக்கிறேனா? இப்போ சாட்சின்னு ஒன்று டக்குன்னு புரியுது, அடையாளம்னா புரியல தான் சொல்லும்போது நான் புரியும். அப்போ நான் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீனு உன் 2 பிள்ளைகள் உன் மனைவி தான் அடையாளம் என்ன பண்ணுறீங்க இருக்கிறீங்க. அதனால அந்த அடையாளத்தில் இருக்கிறீங்க தெரிஞ்சிங்கன்னா எப்போவும் அந்த அடையாளத்தில் இருக்கிறவங்க எப்போதும் எதை பின்பற்றணும்? ஏசாயா தீர்க்கதரிசி யாரை பின்பற்றணும்? தேவனையும் தேவனுடைய வார்த்தை தான் பின்பற்றணும். அதை விட்டு மாறவே. அப்ப மாறாதபடி ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் ஒவ்வொரு நேரமும் நடத்தி கொண்டு என்ன பண்றாரு? அப்ப எதிராக இருக்கிறது சாதாரண ஆட்கள் இல்ல, ராஜா இருக்கிறாங்க இல்லையா? அப்ப யார் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லப்பா, நீனும் உன் குடும்பமும் அடையாளமா இருக்கிறீங்க, யாருக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென் சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு நீங்கள் நான் முடிவு பண்ணிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு நாம் அடையாளமா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், இல்லை சரி பண்ணிக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சுக்கிறார் ஆண்டவர். இது பேஸ்மெண்ட் சரியாக ஆகலை அப்படின்னா அதை போய் அடையவே முடியாது இல்லைங்களா? நம்ம பில்டிங் கட்டும்போதே 2 மாடி 4 மாடி 5 மாடி 10 மாடின்னு கட்டுறாங்க இல்லையா? அந்த 10 மாடி பில்டிங் கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அஸ்திபாரம் போடப்படுகிறது. அந்த அஸ்திபாரம் போட்டால் தான் 10 மாடி நிற்குது, இல்லைன்னு நிற்கவே. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ளார அஸ்திபாரம் நல்லா போடுறோமா? குடும்பம். ஏன்னா கடவுள் குடும்பத்தை தான் உண்டாக்குனார், குடும்பத்தை தான் சரிப்படுத்தினார், குடும்பத்தை தான் நிர்ணயம் பண்ணுறார். ஏன்னா அந்த குடும்பத்தின் மூலமாக தான் 1000 குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளையும் அடையாளமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பமே அடையாளமாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால உன் கணவர் ரட்சிக்கப்பட்டவரும் விசுவாசிக்காமல் இருக்கிறாங்களா, அவங்க விசுவாசத்துக்குள்ளார கொண்டு வரது என்ன பண்ணும்? நீ விசுவாசிக்கிறியா, நீ வார்த்தைக்குள்ளார என்ன பண்ணும் வரணும். ஏன்? என் குடும்பம் அடையாளமாக இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா இப்போ நிறைய குடும்பம் எப்படி தெரியுமா இருக்குது? அது ஒரு அடையாளமாக இருக்குது. இவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிற அடையாளம் இல்லை. ஒரு பாஸ்டர் அது சொன்ன ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அப்போ தான் ஈஸியாக கேட்பிக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு பாஸ்டர் எப்பயுமே ஒரு நாள் ஒரு பாஸ்டர் பார்க்க போனாராம். அப்போ போகும்போது வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க பையன் விளையாண்டுருக்கிறான் போல் இருக்கு. விளையாண்டுருக்கும்போது, எப்பா எங்கப்பா உங்கள் அப்பா பாஸ்டர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ அவன் என்ன சொன்னானா, அதுவா அது போச்சு அப்படின்னானா. ஏடா இப்படி சொல்கிற அப்படின்னா, என்ன நான் தூங்கின பிறகு வருது, நான் முழிக்கிறதுக்குள்ளார என்ன பண்ணுது, அது போயிடுது. அப்போ என்ன அடையாளத்தில் இருக்கிறாரு? கொஞ்சம் சீரியஸாக தான் போகணும். அப்போ பிள்ளைகளை பார்க்குறோம், பிள்ளைகள் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்ச அடையாளமாக இருக்குதா? ஏசாயா தீர்க்கதரிசி பற்றி இந்த பேர்லே அர்த்தத்தை சொல்கிறாரு. இதனால தான் பேர் வச்சாராம். ஏசாயா தீர்க்கதரிசி பிள்ளைகளுக்கு தேவன் ஏன் பேர் வச்சாராம்? ஓம் பிள்ளை இப்படி இருக்க போகுது, ஓம் பிள்ளை தான் அந்த ஆகாஸ்வர் ராஜாவுக்கு நல்லதொரு பலத்தையும் நல்லதொரு ஞானத்தையும் கொடுத்து பயம் இல்லாமல் ஆக்க போகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இந்த குடும்பம் இருந்துச்சுன்னா, இந்த மற்ற எல்லா பிரச்சனையும் வரும்போது இந்த குடும்பத்தை வச்சு நான் சந்திக்கிறேன் என்ன பண்றாரு? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. அடையாளமா வச்சுக்கிறாரு. இனிமேட்டாவது நான் அடையாளமா என் குடும்பத்தை வச்சிருப்பேன், ஆசீர்வாதமா வச்சிருப்பேன். ஆசீர்வாதம்னா புரியுது, ஆனால் அடையாளம் தான் புரியல. அடையாளம் தான் புரியணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த கலங்கரை விளக்கு அந்த கப்பலை அழகா என்ன பண்ணுது, சேதம் இல்லாமல் கொண்டு வந்த அந்த கரை சேர்க்கப்படுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜனங்களை கிறிஸ்து வண்டையில் நான் நடத்தப்படுறேன்னா, இல்லை என்ன நடத்துறதுக்கே ஒரு ஏஜ் வேணுமா, இல்லை ஒரு நபர் வேணுமா? நிறைய பேருக்கு அதான் நிலைமை இருக்குது. என்ன நடத்துறதுக்கு இன்னொரு ஆள் இருந்தால் தரவாயில்லைங்க. இல்லை நான் அடையாளமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு நல்லா புரிஞ்சிடும் பாருங்க. இப்படி அடையாளமாக இருக்கிறோம் சொல்லும்போது தான் மோசையை குறித்து நமக்கு தெரியும். மோசையை குறித்து மோசையின் மேலே உள்ள திட்டம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவது மோசையின் திட்டம் என்ன பண்ணுது இருக்குது. அடையாளமா அங்க என்ன பண்றார் ஆண்டவர்? நிறுத்துறார். ஆளை மாத்திரம் நிறுத்தல, கூட ஒரு கோழியும் கொடுத்து நிறுத்துறார். ஆளை மாத்திரம் நிறுத்தல, கோழியும் கொடுத்து நிறுத்துகிறார். யோசிச்சு பாருங்க, அந்த மோசையை போய் கோலை பிடிச்சி நிற்கும் போதெல்லாம் அங்க ஒரு அடையாளம் வெளிப்படும், அங்க ஒரு வல்லமை வெளிப்படும். அவர்தான் சங்கீதக்காரன் சொல்றான், முது கோலும் முது தடியும் என்னை
அப்ப என்ன பண்ணுது, அந்த மோசேவை கொண்டு அந்த கோலை வச்சு அந்த மோசேவை செயல்படுத்தப்பட்டது காரியங்களை மோசே மாற்றி அமைக்கப்பட்டது போல நீங்களும் நானும், நான் ஒரு நல்ல தீர்க்கதரிசியா இருக்கிறேன், நல்ல தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன். அதனால ஒவ்வொரு முறையும் அந்த கோலை வச்சு எப்படி மோசே எல்லா காரியத்தையும் மாற்றி அமைச்சாரோ அதே போல தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் அடையாளமா இருந்து அதை மாற்றி அமைப்பேன். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் மோசேவை யாரும் ஒண்ணு பண்ணவே யாரும் பண்ணிட்டாங்களா? ஒன்றும் இல்லை, தேவனே அவர் அடக்கம் பண்ணார்னு பைபிள் சொல்லுது. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அடையாளமாக இருந்தா பார்வோன் தான் அந்த நாட்கள் அடையாளம். பார்வோன்னா எல்லாம் பயப்படுவாங்க, அதிர்வாங்க இல்லையா? எல்லாரும் ஒரே ஒரு பார்வோன்னாவே பிரச்சனை தான். ஆனால் பார்வோனுக்கே பிரச்சனை கொடுத்தது யாராவது இருக்குது? மோசேயின் அடையாளம். அல்லேலூயா. இப்போ நாம எந்த அடையாளத்தில் இருக்கிறோம்? மோசேயின் அடையாளத்தில் இருக்கிறோமா? ஏன்னா டஃப், நீங்கள் பாருங்களா, பார்வோனுக்கே டஃப் கொடுக்குறாரு மோசே. மோசேவை ஒன்றும் பண்ண முடியல யாராலையும். ஏன் தெரியுமா? அந்த அடையாளத்தில் அவர் வாழ்ந்தார். அந்த அடையாளத்தில் வாழ்ந்தார். ஒரு முறை கூட கோலை மறந்து வச்சுட்டு என்ன பண்ணல அவர்? எத்தனையோ முறை பைபிள் மறந்து வச்சுட்டு வந்துடுறோம். எத்தனையோ முறை சண்டை சச்சரவு வரும்போது பைபிள் வசனமே மறந்து போகுது. பைபிள் வசனமே மறந்து போகுது. மறந்து போகிறதால தான் நம்மளை பிசாசு அழகாக என்ன பண்ணுறான், எவனை விழுங்கலாமன்னு அப்படியே வரான். வசனம் இல்லைவனே என்ன பண்ணுறான், டவுக்குன்னு விழுங்கிறான். நான் இன்னைக்கு சொல்கிறேன், மோசேவை வீழ்த்த முடியல, ஆனால் நம்மையும் வீழ்த்த முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அன்னைக்கு ஏசாயாவிற்கு சொல்லுவது போல் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் அடையாளத்தை எழுந்து போனீங்கன்னா இன்னைக்கு அடையாளத்தை திரும்பவும் ஆண்டவர்கிட்டேருந்து மீட்டு ஆண்டவர்கிட்டேருந்து அந்த அடையாளத்தை பெற்று வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ மோசே தான் அன்னைக்கு அடையாளம் என்ன பண்ணாரு, இருந்தார். எது வேணாலும் யார்கிட்ட தான் போய் கேட்டாங்க ஜனங்கள்? மோசே. ஏன்? மோசே தான் அடையாளம், மோசையுடைய கோல் தான் அடையாளம். அப்போ மோசேவும் மோசைய கோல் இருக்கும்போது இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளார இருக்கும்போது நான் எந்த இடத்துல இருந்தாலும் நான் அடையாளமாக இருப்பேன். அதான் ஒரு மிஸ்டேக்கை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது கூட அந்த வார்த்தை எனக்கு வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை அந்த மிஸ்டேக்ல என்ன பண்ணுவேன், வெளில கொண்டு வந்து நிறுத்தும். ஆனால் பாருங்க, அந்த வார்த்தைகள் தெரியாமல் இருக்கிறதால தான் நம்ம மிஸ்டேக் என்ன பண்ணுறோம். அது எப்பயாவது வந்து இது மாதிரி சபைக்கு வரும்போது சில வார்த்தைகள் சொல்லும்போது உங்களுக்குள்ளார நினைப்பு வருது. அதையும் ஒரு பெருசாக யோசிக்கிறதுல அப்படியே டஸ்ட்டை தள்ளுற மாதிரி என்ன பண்ணுவோம், உட்காரும்போது டஸ்ட் ஆயிடுச்சு என்ன பண்ணுவோம், நம்ம லேசா தட்டி விட்டு அதே மாதிரி அந்த பிரச்சனைகளையும் பாவத்தையும் லேசாக தட்டி விட்டு போயிட்டு இருக்கிறோம். இது தட்டி விட்டு போற கிடையாதுங்க, அதுலேருந்து மனம் திரும்பக்கூடிய காரியங்கள். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், மோசேவை கொண்டு கர்த்தர் அங்கே அடையாளமாக நிறுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தது போல இன்னைக்கு இந்த கடலூர் பட்டணத்தில் 2.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2.5 லட்சம் பேரை மீட்கும்படியாய் கர்த்தர் நம்மளை அடையாளமாக வைத்திருக்கிறார். அப்போ நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் இல்லையா? நம்ம திரும்ப சொல்றோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம வேத வாசிக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் எப்போதும் அடையாளமாக இருக்கிறோமா? சின்ன பிள்ளைங்களை பாருங்க, சில நேரத்தில் உடம்பு ஏதோ ஒன்று தேவைக்கு வரும், இப்போ ஜெபம் பண்ணால் அப்போ மட்டும் ஜெபம் பண்ண போகும். எப்போ ஜெபம் பண்ணும், நம்மகிட்ட வந்து சொல்லும், இது எனக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு. நீ போய் ஜெபம் பண்ணும், அப்போ போய் சொல்லும். அப்புறம் அந்த தேவைகளை நம்ம சந்திச்சிட்டோம்னா நீ சொன்னால் கூட ஜெபம் பண்ணாது. பெரியவங்களும் அப்படித்தான் இருக்கிறோம். பெரியவங்க என்ன பண்ணுறோம், தேவைன்னா ஜெபிக்கிறோம். நான் சொல்கிறேன்ல, ரொட்டீனா. அவ்வளோதான். தானியேலை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன், வழக்கம் போல். அவன் ஜெப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, தானியேலுடைய வாழ்க்கை வழக்கம் போல். அடுத்து பார்ப்போம், அவரும் அடையாளமாக வைக்கிறார் ஆண்டவர். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் மோசேயை போட அடையாளமாய் கர்த்தர் நிறுத்துறார். யாருக்கு முன்பாக தெரியுமா? சாதாரண மனுஷனுக்கு முன்பாக இல்லை, சாதாரண எதிரிக்கு முன்பாக இல்லை, சாதாரண ஆளு கிடையாதுங்க. அந்த பார்வோன் அந்த தேசத்தை ஆளக்கூடியவனுக்கு நேராக நின்று பேசக்கூடிய அடையாளமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு, ஆனால் அந்த அடையாளத்துக்கு வருவதற்கு மோசேக்கு ஆண்டவர் நேரங்களை கொடுத்தாரு, வார்த்தைகளை பேசினார், எல்லாம் பேசினார் இல்லையா? மோசேகிட்ட கூப்பிட்றாரு இல்லையா? கூப்பிட்டு பேசும்போது அவன் சொல்கிறான், நான் திக்குவாய் ஆண்டவரே, மந்தனாவு ஆண்டவரே, என்னென்னோ பேசுகிறான். என்ன பேசினாலும் மோசேவை தான் அடையாளமாக அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் அன்னைக்கு மோசே அந்த எல்லா பிள்ளைகளும் மறிக்கும் போது இல்லையா, நைல் நதியில் தூக்கி போட்டு சாகடிக்கப்படும் போது மோசே மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டார் இல்லையா? மோசே மட்டும் பாதுகாக்கப்பட்டதுமால 40 வருஷம் எங்க வாழறாரு அங்க. அவர் அந்த பார்வோடைய வீட்டில் அரண்மனையில் வாழ்கிறார் இல்லையா? அப்புறம் 40 வருஷம் பிரச்சனை மத்தியில் திரும்ப என்ன பண்றாங்க, மீதியான் தேசத்துக்கு ஓடி போறாரு. அப்போ 80 வருஷம் கழிச்சு திரும்ப கொண்டு வந்து நிறுத்துறாரு.
உங்களையும் விடவே மாட்டார். உங்களையும் விடவே மாட்டார். நாட்கள் போகலாம், வருஷங்கள் போகலாம், உங்களை அடையாளம் வச்சு தான், அது மாறவே மாறாது. ஆமாம், நான் தான் அடையாளம், நான் தான் அநேகர் மீட்கும் பொருளாக இயேசு என்னை வச்சுக்கிறாரு. என்ன மூலமாக ஒரு மீட்பின் சரித்திரத்தை படைக்க போறாரு. 2 லட்சம் பேரை மீட்புக்குள்ளார நடத்த போறாரு. அப்ப என்ன கொண்டு தான், என் சபையை கொண்டு தான் சொல்லும்போது இந்த தாக்கங்கள் உங்களுக்குள்ளார வரணும். வரும்போது தான் நீங்கள் தயாராகவே. திரும்பவும் சொல்றேன், இப்ப நம்மலாம் மற்ற எல்லா மாநிலத்தில காட்டிலும் நம்ம ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. ஆனா அங்க ஏசாயா தீர்க்கதரிசி நின்ன இடம் பிரச்சனைக்குரிய இடம். ராஜா ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ராஜா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம மற்ற போய் இயேசு பற்றி சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுது இருக்குது, அங்கங்க என்ன பண்ணுது. ஆனால் அதன் மத்தியில் தான் கர்த்தர் நிற்க வைக்கிறாரு. நீ அடையாளம்பா, நீ அடையாளம்பா, நீ அடையாளம்பா, நீ அடையாளம்பா, நீ அடையாளம்பா. நீ அடையாளமா இருந்துட்டனா யாரும் உன்னை எதிர்த்து நிற்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ மோசேவை நிற்க வச்சு கர்த்தர் காரியத்தை செய்தது போல இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு 30 லட்சம் பேரை மீட்டு கொண்டு வந்தார். 30 லட்சம் பேரை மீட்டு கொண்டு வந்தாருன்னா 2 லட்சம் பேரை மிக்க மாட்டார் நம்மளை வச்சு. சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அடையாளமா. ஜாஸ்மின் அடையாளமா வச்சுக்கிறார். என்ன சொல்லுங்க, அடையாளமா வச்சுக்கிறார். படிக்கிற இடத்துல நான் தான் அடையாளம். வேலை செய்கிற இடத்துல நான் தான் அடையாளம். அடையாளத்தை எழுந்து போயிடாதீங்க, அந்த அடையாளமும் வச்சுக்கிறார். அந்த அடையாளத்தில் வாழும்போது தான் ஆசீர்வாதம். மோசேக்கு நல்ல பாதுகாப்பு இருந்துச்சா, சுகம் இருந்துச்சா, குறைவு இருந்துச்சா? இல்லையா? குறைவே எல்லாமே அவனுக்கு வந்துட்டு. ஏன் வந்துச்சுன்னா அவன் அடையாளமா வாழ்ந்தான். எதுனாலும் கோலை பிடிச்சிட்டு நிற்கிறான். இன்னைக்கு எதனாலும் நான் தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிட்டு நிற்கும் போது எனக்கு வாழ்வு, எனக்கு உயர்வு, எனக்கு மேன்மை, நான் நல்லா இருப்பேன், நான் மேலே வருவேன். நான் மேலே வருது மாத்திரமல்ல, மேலே வர முடியாத இருக்கிற எல்லாரையும் தூக்கும்படியாக கர்த்தர் என்னை வச்சுக்கிறார். அல்லேலூயா. இப்போ நானே என் சுமையை தூக்க முடியாதுதான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். நானே தூக்க முடியல, நானே என் குடும்பத்தை நடத்த முடியல, நானே என் பிள்ளைகளை நடத்த முடியல. எப்படியா நடத்த முடியல? ஒன்றை கொண்டு அநேக பிள்ளைகளை எழுப்பும்படியா, அநேகரை தூக்கி எடுக்கும்படியா வச்சுக்கிறார். அப்போ நான் யாருங்கிறது அடையாளம் தெரியாமல் இருக்கிறதால தான் வேற ஒரு அடையாளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடையாளத்தை கர்த்தர் நீக்கி தேவனுக்காக ஒரு அடையாளமாய் கர்த்தரை வைக்க விரும்புகிறார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, படிக்கலாமா? 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். யாருக்கு அடையாளமா இருக்கிறோம்? இங்க சொல்லுது பாருங்க, சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தருக்கு. அங்க வெறும் கர்த்தருக்குன்னு சொல்ல, எனக்கு ஒரு படை இருக்குதுங்க, அந்த படைக்கு அடையாளமா நான் இருக்கிறேன். சத்தத்தை காணோம் இல்லையா? அங்க சொல்றாரு பாருங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே. வெறும் கர்த்தராலே இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்குன்னு ஒரு படை இருக்குது, அந்த படைக்கு அடையாளமா நான் நிற்கிறேன். மோசேக்கு பின்னாடி பக்கபலமா சேனையின் கர்த்தர் இருந்தாரு, அவருக்கு அடையாளமா மோசே நின்னாரு. மோசே நின்னதால மோசே எல்லா காரியமும் அவருக்கு சாதகமா வந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாமே அந்த பார்வோன் ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் பாதகம். இந்த உலகத்துல பாதகத்தை செய்துட்டு உசுர் வாழ முடியுமா? நிக்க முடியுமா? நின்னாரு. அல்லேலூயா. ஆனா நாம பாருங்க, நம்ம பாதகம் பண்ணல, சாதகம் பண்றோம். வாப்பா, நீ வாழ முடியும், நீ முன்னேற முடியும், நீ பரலோகம் போக முடியும், இந்த பாவத்திலிருந்து வெளில வர முடியும், இந்த சாபத்திலிருந்து யோசிச்சு பாருங்க. இது அதை விட சூப்பரான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால நாம அடையாளம் இருக்கும்போது தான் அவன் பாவத்திலிருந்து அவன் வெளில வருவான். அல்லேலூயா. நான் அடையாளம் இருக்கும்போது தான் அவன் அந்த பிரச்சனை வெளில வருவான். நானே ஒரு பிரச்சனை, நம்ம எத்தனை வருஷம் நாம் என் பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. மோசே மாதிரி நான் திக்கு வாயிங்க, நான் மந்தன் ஆகுங்க, நான் பேச வராதுங்க, எனக்கு இப்படி இருக்குதுங்க, எனக்கு அப்படி இருக்குதுங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் வனாந்தரத்தில் நான் ஆயிடுச்சிங்க, 80 வருஷம் ஆச்சுங்க, இல்லை சொல்கிறோம்லையே 10 வருஷம் ஆச்சுங்க ரசிக்கப்பட்டு, 20 வருஷம் ரசிக்கப்பட்டு, இது ஏன் சொல்லிட்டு இருக்கிறோம்? விட்டுட்டு நான் அடையாளமாக நான் என்ன பண்ணுறது? ஆண்டவருடைய கரத்தில் நான் நிற்கணும், ஆண்டவர் வார்த்தையை நம்பி நிற்கணும். மோசே எதில் நின்னார்? அவர் ஆண்டவரையும் ஆண்டவர் வார்த்தையை நம்பி நின்னார். அதுக்கு ஒரு 2 அடையாளத்தை கொடுக்குறாரு ஆண்டவர் அவனுக்கு. யோசிப்பார், எவ்வளோ கர்த்தர் நல்லவர் பாருங்க, கிருபை பொருந்தவர். மோசேக்கு 2 அடையாளத்தை என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரா? நமக்கும் கொடுப்பார் அடையாளத்தை. அல்லேலூயா. இல்லைங்களா?
சில நேரம் கேட்பாங்களே, ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஏதோ வாக்குத்தத்தம் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு அவனுக்கு அப்படிம்பாங்களே. நமக்கு பேந்த முழிப்போம். கொடுத்துருப்பார், நமக்கு மறந்துருப்போம். எதுவுமே வார்த்தை கொடுக்காம கர்த்தரை அழைக்கவே மாட்டார். அப்போ இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும், என்னை வாக்குத்தத்தம் பண்ணி என்னை அழைச்சிருக்கிறாரு, என்னை அடையாளமாக வச்சுக்கிறாரு. எனக்கு அதை குறித்து பெருசாக தெரியல. நான் முன்ன சொன்னல, மோதிரம் டைமண்ட் மோதிரம்னா பெருசாக தெரியுது, ஆனால் வார்த்தை பெருசாக நமக்கு என்ன தெரியாத மாதிரி நம்ம அடையாளத்தை நமக்கு பெருசாக தெரியல. அவ்வளோதான் நான் சொல்கிறது. எங்கேருந்து நான் வந்தேன், பாவத்திலையும் சாபத்திலையும் கிடந்த என்னை யாரும் தூக்கவே மாட்டாங்க. இப்போ குடிச்சு ஒருத்தன் பட்டுக்கிறார், நம்ம தூக்கி விட்டுருமா என்ன? தூக்க மாட்டோம். ஏன்? மோசமான பாவம் இப்படி அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம ஒருத்தர் தூக்குனார்ல, அப்போ நாம தூக்கணும். தூக்கவே இல்லைனாலும் அடையாளமாக நிற்கணும். சத்தை காணமே, கண்டிப்பாக எழுந்து வந்துடுவான். ஹல்லேலூயா. அப்போ மோசையை கொண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போல, இன்னைக்கு இந்த சிதம்பரம் பட்டணத்தில், கடலூர் மாவட்டத்தில் 2.5 லட்சம் பேருக்கும் ஒரு மிகப்பெரிய மீட்பை, ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை அடையாளமாக வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. இதை உள்ளத்தில் வைங்க. ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், சும்மா சாதாரணமாக வாசிக்கிறது இல்லை. நான் தான் சொல்கிறது, பிள்ளைங்களை படிக்கிற பிள்ளைகள் முழாண்டு தேர்வு வருது. இப்போ படிக்கும்போது பிள்ளைகள் போய் படிக்கிறாங்க படிச்சுட்டு போய் எழுதிடுறாங்க. ஆனால் முழாண்டு பரிசு வரும்போது என்ன பண்ணுறாங்க? முட்டிட்டு படிக்கிறாங்க. அதான் நாம் அடையாளம் மாறி போச்சா? அடையாளத்தை நான் தான் மாற்றணும். தேவன்கிட்ட வரணும். ஆண்டவரே, எந்த நோக்கத்துக்காக என்னை அழைச்சிங்களோ, எந்த திட்டத்துக்காக அழைச்சிங்களோ, அதுக்கு வா, நான் வரேன், என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுது? சொல்லுங்கண்ணா. நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் இந்த பட்டணத்தில் இருக்கிறோம். இந்த பட்டணத்தில் இருக்கிற எனக்கும் என்னையும் கர்த்தர் அடையாளமாய் வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ அப்படியே பாருங்க, ஆபிரகாம்கிட்ட வரும் இல்லையா? ஆபிரகாம், அவன் சகோதரன் லோத்து இல்லையா? லோத்து 2 பேர் இருக்கிறாங்க, ஒன்றா வாழ்கிறாங்க. அவனுடைய மந்த மேய்ப்பர், இந்த மந்த மேய்ப்பருக்கும் பிரச்சனைகள் என்ன பண்ணுது? வருகிறது. பிரச்சனை வருது இல்லையா? பிரச்சனை வரும்போது பிரிஞ்சு போயிடுறாங்க. லோத்து பிரிஞ்சு போனா, ஆனால் அங்கே போய் ஒரு பிரச்சனை அவனுக்கு என்ன பண்ணுது? வந்துடுது. வந்த பிறகு அந்த செய்தி யாருக்கு வருது? ஆபிரகாமுக்கு வருது இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம்கிட்ட வரும்போது ஆபிரகாம் போய் நின்று அவனை, அந்த ஜனங்களை என்ன பண்ணுறான்? மீட்டு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா அந்த ஆபிரகாமுக்கு. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், அந்த ராஜாக்களை அழிக்க முடியாது, எதிர்க்க முடியாது. அந்த எதிர்க்கக்கூடிய எல்லா அடையாளத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் அவனுக்கு செய்து வச்சிருந்தார். வெறும் 318 பேரை கொண்டுட்டு போயிட்டு அவனுடைய லோத்துடைய உடைமைகள், அவனுடைய சொந்தக்காரன் எல்லாரையும் மீட்டு என்ன பண்றான்? இன்னைக்கு நீங்களும் நானும் அடையாளமா இருக்கும்போது, நம்முடைய உறவுகள் மத்தியில அடையாளமா இருக்கும்போது, எல்லாரையும் அங்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அதுல இருந்து அவங்களை விடுவிச்சு நம்ம முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் செஞ்சான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சான்? அவன் நின்னான், கர்த்தருக்காக நின்னான், கர்த்தரை நம்பி நின்னான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாம்ல அந்த லோத்து போகும்போது ஆபிரகாமும் கூட போயிருந்தான், லோத்து கூட. இப்பெல்லாம் யோசிக்க மாட்டேன்ல, அப்படிதான் யோசிக்கணும். நிறைய பேர் அப்படிதான் போயிடுது. நிறைய பேர் பாருங்க, வந்து வரவங்க சபைக்கு வருவாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அப்படியே அவங்க ஒருத்தவங்க யாரும் கூட்டுவாங்க, அப்படியே அந்த சொந்தக்காரங்க என்ன பண்ணுறோம்? போயிடும். ஆனால் நம்ம தான் இட்டு வந்திருப்போம், அது அங்கே போய் சேர்ந்துடும் எங்கிட்டாது இல்லையா? அப்போ யோசிச்சு பார்க்கணும், ஏன் போகுது அப்படின்னா, அந்த ஆண்டவரை குறித்த புரிதல் அவங்களுக்கு என்ன பண்ணல? இல்லை. புரிதல்னா நமக்கு புரிதல் முதல்ல என்ன பண்ணல? இல்லை. இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணுவோம். அப்போ ஆபிரகாம் தன்னுடைய உறவு முறையில் இருக்கிறவனை அவன் மீட்டு கொண்டு வந்தான்னா, இன்னைக்கு நானும், சொல்லுங்க, நானும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை மீட்டு இயேசு அண்டையில் கொண்டு வர முடியும். ஆமென். இதுதான் அடையாளம். அதுக்கு தான் ஒவ்வொரு நேரமும் நம்ம ஜெபிக்கணும், அதற்காக பிரயாசப்படணும், அதை குறித்த காரியத்தை பேசணும். அதான் காலையில் சொன்ன கிளப்பெருமை சொல்லும்போது எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊர்லாம் அங்கே சொல்லிருக்கிறேன், ஒவ்வொரு ஊரை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கிறேன். அவங்கள்ட்ட சொல்லும்போது ஒவ்வொரு ஜெபம் பண்ண எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. ஆண்டவரே, அந்த வீரங்கொளுத்திட்ட ரச்சிங்க, வீரங்கொளுத்திட்ட ரச்சிங்கன்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஓகே, குட்டு தான். கடலூர்னு அடையாளம் என்ன தெரியுமா? கடலூருக்கு அடையாளம் சொல்லும்போது நமக்கு கடல், இந்த பீச்சு சொல்கிறாங்க இல்லையா? 2வது ஒன்று சொல்கிறாங்க, முந்திரி தான். அதம்மா அங்கே என்ன பண்ணுதுங்க? அதான் அடையாளம். முந்திரி தோப்பு தான் அடையாளம், முந்திரி தான் அடையாளம். யோசிச்சு பாருங்க. அப்போ இது நெட்டில் சர்ச், எந்த உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தால் கூட கடலூர்னு சொல்லும்போது எது உங்களுக்கு தெரியும்? நான் இப்போ என்கிட்ட யாராவது இப்போ அமெரிக்காலேருந்து பேசுகிறாங்க வச்சுங்களேன்,
நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க என்ன சொல்லுவாங்க உடனே, உங்க ஊர்ல முந்திரி விளையும் நிறையா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆமா தானே? அப்ப யோசிச்சு பாருங்க, எது அடையாளமா இருக்குதோ அதுதான் அங்க வேலை. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கடலூர் பட்டணத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு அடையாளம், உங்க குடும்பத்துக்கு அடையாளம். அந்த அடையாளத்தை இழந்துட்டீங்கன்னா அதுல வேற எதுவும் பண்ணவே முடியாது. மோசே அடையாளத்தை இழந்திருந்தாருன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஆபிரகாம் அந்த அடையாளத்தை இழந்திருந்தானா ஒன்றும் பண்ணவே. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த அடையாளத்தை இழக்காதவர். இங்கே சொல்கிறா இல்லையா, நானும் என் பிள்ளைகளும் என் மனைவி எல்லாருமே அடையாளமாக அற்புதமாக கடவுள் என்ன பண்ணிருக்காருங்க, வைத்திருக்கிறார். அதனால் நான் அடையாளமாக இருக்கிறேன். அதனால் அந்த அடையாளத்தை இழக்காதபடி கிறிஸ்துவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கப்பா கிறிஸ்துவர்கள்னா, கிறிஸ்துவர்கள் என்ன சொல்லுவாங்க நம்மளை பார்க்கும்போது? நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். பொட்டு வைக்க மாட்டாங்க, அப்புறம் பூ வைக்க மாட்டாங்க, அப்புறம் வெள்ளை புடவை கட்டுவாங்க. இப்படி தான் அடையாளம் போச்சு. நல்லா குடும்பம் நடத்துவாங்க, அடையாளம் இருக்குதா? நல்லா சம்பாதிப்பாங்க, அடையாளம் இருக்குதா? நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க, ஏன்னா அவங்க தாங்க அறிவு, நோபல் பரிசு பெறுறவங்க அவங்கெல்லாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லா சபைக்கும் தெரிஞ்சது தான். பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்க மாட்டாங்க, கெட்ட பேச்சு சபையில் பேச மாட்டாங்க, இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அடையாளமே வேற. நான் நோபல் பரிசு பெறணுங்க, சத்தத்தை காணோம். சும்மா பொட்டு எடுக்கிறதையும் பூ வைக்கிறதையும் வெள்ளை புடவை கட்டுறதையே பேசிட்டு இருக்கிறோம். உலகத்தில் எப்படி வாழுது அது? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அடையாளமா இருக்குதா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் மத்தியில் வாழுதா? ஏசு எனக்கு வேணும், ஏசு எனக்கு வேணும் ஏதாவது கேட்குதா? வந்து நம்மள்கிட்ட ஏசு வேணும் இல்லை, ஏசு வேணும்னு கேட்குதா? ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், நான் தான் அடையாளம். நல்லா படித்து அடையாளமாக இருப்பேன், நல்லா சம்பாதிக்கத்தில் அடையாளமாக இருப்பேன், நல்ல உயர் படிப்புக்கு வந்து நான் அடையாளம் இருப்பேன். நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த டிஎஸ்பி சொல்லும்போது லாமேக் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம். லாமேக்குன்னா எல்லாருக்கும் பயந்துருவாங்க. ஏன் தெரியுமா? அவர் கிறிஸ்தவருக்குங்க அப்படின்னு முடிஞ்சு போச்சு இல்லையா? டிஎஸ்பியாக இருக்கிறதால தான் எல்லாம் பயப்படுறான். இல்லைன்னா இப்போ நம்மளை ஏன் எல்லாருமே பார்க்கணும்? என்ன ஒருத்தரும் மதிக்க மாட்டோம் நம்மளை? நம்ம அடையாளமாக வாழல. அடையாளமாக வாழ்ந்தால் தான் மதிப்பான். அடையாளம் வாழலைன்னா நிமிட்டு சொல்கிறேன், அடையாளமாக கத்தம்ப வைக்கிறார். எப்படி நான் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுது? திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார் வாங்க. பைபிள் சொல்லுது, நானும் என் பிள்ளைகளும் அடையாளமாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த அடையாளத்துக்குள்ளார நான் வர ஆண்டவர், நான் முயற்சி பண்ணுறேன். என்ன பண்ணணும்? கடவுளே நான் நம்புகிறேன், நான் கடவுளையே சார்ந்து இருக்கிறேன், கடவுளுக்காக வாழ போகிறேன், கடவுளை நம்பி வாழ போகிறேன், கடவுளை நம்பி அநேகரை கடவுளை நடத்த போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? 2 பேர் தான் பார்த்துருக்கோம். ஒன்று மோசே, 2வது ஆமாம். அப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மிஸ் ஆகாது, ஒரு ஆளும் சொல் அடையாளம். நான் அடையாளமாக இருக்கிறேன். காலைல எழுந்து 5 மணிக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். எங்கள் அப்பாவை பார்த்துட்டு ரசிக்கப்பட்டுருவார். எப்படி உங்கள் அப்பாவை ரசிக்கப்பட்டு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? இதுதான், நான் 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவேன், நல்ல வார்த்தைகளை பேசுவேன், அப்பாவை ஊக்கப்படுத்தி பேசுவேன், நான் நல்லா படித்து மெடலை வாங்கிட்டு அப்பா காயத்தில் போடுவேன். உடனே வந்துடுவார் ஞானசாமி எடுக்கிறதுக்கு. வேறு நீங்கள் இயேசுவை சொல்லவே வேணாம். எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகள் குடும்பத்தை நம்ம அரவணைச்சு, அப்பா அம்மா சண்டை வரும்போது சண்டையில் உள்ள பூந்து 2 பேரையும் அடிக்காமல் 2 பேரும் சேர்த்து வச்சு பண்ணுறோமோ, அது ஒரு அடையாளம். நீங்கள் சிரிப்பாக நினைக்காதீங்க. நிறைய பிள்ளைகள் பாருங்கள் அப்படி தான் பண்ணும். அப்பா பக்கம் ஒன்று பூந்துக்கும், இல்லைன்னா அம்மா பக்கம் பூந்துக்கும். 2த்தையும் கலவரம் பண்ணி அப்பா தனியாக போய்டும், அம்மா தனியாக போயிடுவாங்க. ஆஹா, நமக்கு நல்லா வாட்டமாகிடுச்சிருவோம். இல்லை, அது அடையாளம் இல்லை. அடையாளத்தை உடைக்கணும். நிறைய குடும்பம் அப்படி தான், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதான் அப்படி தாங்க இருக்கிறாங்க. இயேசுவை நம்புறவங்க அப்படி இருந்தால் அப்புறம் எப்படி தான் நம்மளை தெரிஞ்சுக்குவாங்க, இயேசுவை தெரிஞ்சுக்குவாங்க? ஏன்னா ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் புதிய ஏற்பு சபை வைக்கிறார், ஜனங்களை வைக்கிறார். இதை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, சொன்னாங்க இல்லையா, மற்ற பாஸ்ட் நீங்கள் போய் நீங்கள் பேசும்போதே உங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்கன்னு. அல்லேலூயா. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்ன உங்கள் விசுவாசி அப்படி இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ என்ன விசுவாசி சரியாக விசுவாசிக்காமல் இருக்குது? நீங்கள் விசுவாசத்தை பொலன்னு பொழக்கிறீங்க, ஆனால் இன்னும் அங்கே காணுமே அப்படிம்பாங்க. அப்போ ஏன்னா ஒரு அடையாளத்துக்குள்ளார கர்த்தர் நடத்துறாரு. அந்த அடையாளத்தை தக்க வைக்கிறத நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன், சரியாக இருப்பேன். கர்த்தர் எப்படி என்னால் எந்த அளவுக்கு என்னால் கிறிஸ்துக்குள்ளார வாழ முடியும் அவ்வளவுக்கு நான் வாழ ஆரம்பிப்பேன்.
அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வச்சது போல, அங்கே மோசே வச்சது போல, அங்கே ஆபிரகாம் வச்சது போல இந்த பூமியில் நம்மளை வச்சுக்கிறார். நான் வசிக்கிற இடத்துல வச்சுக்கிறார். உங்கள் தெருவில் உங்களை வச்சுக்கிறார். நீங்கள் தான் அடையாளம். அல்லேலூயா. உங்கள் தெருவில் நீங்கள் காலையிலேருந்து 5 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, யாருக்காவது வயிற்று வலிச்சுதுன்னா காலையிலே தூக்கிட்டு உங்கள்கிட்ட 5 மணிக்கு அங்கே போட்டுருவாங்க. இந்த அம்மா அந்த அம்மாவுக்கு வயிற்று வலிக்கு ஜெபம் பண்ணுன்னு. நம்ம 9 மணிக்கு தூங்கிட்டு இருந்தோம்னா அவன் போயிடுவான் ஆஸ்பத்திரிக்கு. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு அவன் ஓடுறான்? இதை நம்பல. தொடர்ந்து நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது தான், தொடர்ந்து செய்யும்போது தான் அதில் ஒரு வெற்றியை காணவே முடியும் இல்லைங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க, 1வது படிக்க ஆரம்பித்தோம், 12வது முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், எம்கா முடிச்சிட்டோம், பிஎட் முடிக்கிறோம். 5வதுல எனக்கு படிப்பு வராது படுத்திருந்தோம்னா இல்லையா? 5வதுல எனக்கு படிப்பு வராது படுத்திருந்தோம்னா அவங்க கல்யாணம் ஆயிருக்கு, 2 புள்ள அப்படியே விளாண்டு கிடக்கும், அதுக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கும். இப்பெல்லாம் அப்படிதான் ஆகி போச்சு பாருங்க. அது அடையாளம் இல்லை, அது அவல நிலை. ஆனால் நாம் கிறிஸ்துவாக வாழ்வது அடையாளம். எங்கனாலும் நிற்க வச்சிருவாரு. மோசேவை பார்வோனா கடைசி வரைக்கும் எதிர்க்க முடியல. திரும்ப சொன்ன கடைசி வரைக்கும் எதிர்க்க முடியல. நம்மளையும் யாரும் எதிர்க்கவே முடியாது. ஒருவேளை வீழ்த்துற மாதிரி தெரியலாம், நம்ம வீழ்ந்து போகிற மாதிரி கூட தெரியலாம், ஆனால் நம்மளை வீழ்த்த விடவே மாட்டார் தேவன். அவ்வளோதான் சொல்கிறாரா. அந்த ஆகாஷ் ராஜாவுக்கு புரியலப்பா. இஸ்ரேல் வந்து அவன் கூட சேரலனோடனே அவன் வேற மாதிரி யோசிக்கிறான். அவன் வேற மாதிரி யோசிக்க வைக்காத, நீ தான் அடையாளமாக இருக்கிற, நீ தான் அற்புதமாக வச்சுக்கிறேன், உன்னை வச்சுக்கிறேன், நீ தான் இந்த தேசத்தை சரியான பாதையில் கொண்டு போய் நிறுத்த போற. அவன் எல்லாம் முடிச்சுட்டு நினைக்கிறான். நான் எதையும் முடிக்கிற ஆள் இல்லை. எதிராக எத்தனை பேர் வந்தாலும் அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை நான் உனக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அடையாளங்களாகும் அற்புதம் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். எழுந்திருக்கலாமா?